இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹூப் இயரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹூப் இயரிங் நார்மலாக ஒரு ப்ளைன் இயரிங் ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ஹூப் இயரிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம அந்த ஜும்காவை தொங்க விட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வளைவாக ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் அதை வந்து பெண்ட் பண்ணியிருக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பீட்ஸை கொத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்த வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டா இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் கொக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அதை அந்த மாதிரி கலர் பீட்ஸஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட் ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது ஒயிட் போட போகிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோல்டு ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக, அதாவது எனக்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் உள்ளே வேணுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ போட்டுக்கிறேன் நான் இப்போ. இப்போ லாஸ்ட்டாக கோல்டு பீடோடு முடிச்சிருக்கேன்னா திரும்ப நான் கோல்டு பீடே போட போகிறேன். ஏன்னா எனக்கு ஒன் சைடு வந்து கோல்டு அப்படின்னு வேணும். அப்போ வந்துட்டு திரும்ப அந்த நடுவில் தான் அந்த ஜும்காவை தொங்க விட போகிறோம். அதனால திரும்ப நான் வந்து இந்த சைடு வரதுக்காக சேம் சீக்வன்ஸில் போடுறேன். அவ்வளோதான், நான் கோத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அதை எப்பயும் போல் பெண்ட் பண்ணி வச்சிடலாம் அந்த எட்ஜை. அப்போ தான் வெளியே வராது பீட்ஸு. அவ்வளோதான், இப்போ ஹூப் இயரிங்கோட அந்த லைன் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த கீழே தொங்குற ஜும்கா இருக்குல்ல, அதை தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் அந்த ஜும்காக்காக ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ ரேப் பண்ண போகிறோம். ரேப் பண்ணிவிட்டு அந்த ஹூப் இயரிங் சொன்னோம்ல, அதுக்கு கீழே வந்து ஹேங் பண்ண போகிறோம். அப்போ வந்து அது இருங்க, நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நடுவில் வந்து ஹேங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நான் ஒரு பிங்க் கலரில் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. அது வந்து 25 ஸ்டாண்ட்ஸு எடுத்து நம்ம இதை வந்து அதை ரேப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம் போட்டு அதை பிரியாத மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ திரும்ப அந்த மோல்டுக்குள்ளே லைட்டாக கம் அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணி ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் ஒரு நார்மல் ஸ்டோன் கம் தான் எடுத்திருக்கேன். உள்ளார வந்து லைட்டாக அந்த மோல்டுக்கு நடுவில் வச்சு நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் வந்து ரேப் பண்ணும்போது எடுத்துகிட்டு வராது அந்த மோல்டிலேருந்து. ஒரு 5 நிமிஷம் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டோட எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டு எட்ஜ், அதில் வந்துட்டு லைட்டாக கம்மு போட்டு அதை வந்து இந்த சின்ன ஹோல்குள்ளே விடுற மாதிரி ஆக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கடைசி பார்ட் இருக்குல்ல, இங்கே லைட்டாக வந்து கம்மு போட்டுச்சுக்கோங்க. கம்மு போட்டுட்டு இதை வந்து திருவி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஊசி மாதிரி ஆகிடும். அப்போ வந்து அந்த மோல்டோட அந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஊசி மாதிரி வந்துடும்னு வைங்களேன். இப்போ வந்து இங்கே எட்ஜில் இருக்குல்ல, இங்கே லைட்டாக கம் போட போகிறோம். ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுக்க வேணாம். சும்மா லைட்டாக அதை திருவி விட்டால் அதுவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து லைட்டாக கம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே திருவி விட்டுருங்க அந்த எட்ஜ் ஃபுல்லாகவே. அவ்வளோதான், இப்போ ஊசி மாதிரி ஆகிடுச்சா, அது நல்லா க்ரிப் ஆகிடும், வளையாது அவ்வளோ சீக்கிரம் கம்மு போட்டிருக்கறனால. இப்போது நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு எட்ஜையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஈவனாக எடுத்து அந்த ஹோல் கிட்ட கொண்டு வந்து அதை வந்து சுற்ற போகிறோம். இந்த மாதிரி ஈவனாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஈவனாக எடுத்து இந்த ஹோல் கிட்ட கொண்டு வந்துட்டோமா, அந்த ஹோல் கிட்ட கொண்டு வந்து இந்த கட்டை விரலை வச்சு இந்த ஹோல் கிட்ட லைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது இந்த எட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுக்கணும். இந்த மாதிரி ஹோல்குள்ளே விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், ட்ரெஸ் தைக்கிற போல தான். அப்படியே இந்த ஹோல்குள்ளே விட்டு 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 இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்படியே டைட்டாக பிடிச்சி அடுத்தது கொண்டு வந்துடணும். அடுத்தது அதே பக்கத்தில் முடிச்சதுக்கு பக்கத்துலேயே வச்சு டைட்டாக பிடிச்சி அதே இடத்துலையே வச்சு திரும்ப ஒரு சுற்று. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே பிடிச்சி மேலே திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஹோல் கிட்ட கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டை விரலை வச்சு பிடிச்சி திரும்ப இன்னொன்று இதே போல் கண்டினியூவாக ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. அந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி கம்மு லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த இடத்துல நான் ஓட்ட போகிறேன். அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து லைட்டாக கம்மு வச்சு அப்படியே அந்த மேலே அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி ஒட்டிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான்.
அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சும்மா 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் திரும்ப ஒட்டிட்டேன். திரும்ப எப்பயும் போல இந்த எட்ஜை வந்து நான் லைட்டாக கம்மு போட்டு திருவி விட்டுக்கிறேன். திரும்ப வந்து ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்பயும் கம்மு அங்கே போட்டு இந்த சில்க் த்ரெட்டை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த மோல்டோட லாஸ்ட் அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஃபுல்லாக கம்மு வச்சு நான் லைன் ஸ்டோன் இருக்குல்ல அதை ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கிறனாலும் ஒட்டிக்கோங்க. நான் இந்த கம்மலுக்கு லைன் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ உங்கள் கோல்டு பீடும் ஒயிட் பீடு யூஸ் பண்ணுமா, அப்போ இங்கே வந்து கோல்டன் கலரு இல்லைனா வந்து ஒயிட் கலரு அந்த மாதிரி ஏதோ ஒட்டினா நல்லாயிருக்கும். அதனால் இந்த நான் லைன் ஸ்டோன் இந்த மல்டி கலர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த லைன் ஸ்டோனை வந்து ஒட்டுறேன். அதாவது பார்க்க வந்து ரெயின்போ கலர் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அந்த லைனில், அதாவது இந்த பார்டரில் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இது ஒயிட் மாதிரி இருக்கும். அப்போ இதை சுற்றி ஆல்ரெடி நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே இதை சுற்றி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வந்து பால் செயினையும் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி இதை வந்து ஹேங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜும்காக்கு கீழே ஏதோ ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன ஹேங்கிங் வந்து இதுக்கு மேக் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஹோலை ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம், ஒட்டிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கேப் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் கேப்பை வந்து அந்த குறுகலாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதாவது கேப் இருக்காது ரெண்டு இதுக்கும். அதனால் இந்த எட்ஜ் அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸையும் வந்து ஃப்ளாட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வந்து அழகாக ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ளாட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து B7000 அந்த கம்மை போட்டு ஒட்ட போகிறேன். அது மெட்டல்ன்றனால நல்லா B7000 க்ரிப்பை ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி கம் போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒட்டுறேன். பிடிச்சி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே காய வச்சிடலாம். அடுத்து நம்ம ஹேங்கிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஜும்காக்கு நடுவில் அந்த ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்பின் எடுத்துருக்கேன். ஹெட்பினில் ஒரு கோல்டன் கலர் பீடும் ஒயிட் கலர் பீடும் போட்டு வச்சுருக்கேன். இப்படி அந்த ஹூப் இயரிங்கில் போட்டு அதே போல் இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து திரும்ப ஒரு லூப் மாதிரி வளைக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஐபின்னும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஹேங்கிங் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த எட்ஜுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் அப்படியே விட்டு அப்படியே அதாவது தொங்குற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து வளைச்சி விட்ருங்க லூப் போல். அவ்வளோதான், ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த ஜும்காவையும் அந்த இப்போ ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கோம், இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பண்ணுறது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். திரும்ப ஒரு ஃப்ளவர் கேப் எடுத்து இந்த ஐபின்ல இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த ஜும்கா இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம விட்டுக்கலாம். இந்த ஹோல் இருக்குல்ல, இதில் விட்டு அந்த பக்கம் எடுத்துடலாம். அவ்வளோதான். கீழே இந்த ஹேங்கிங் தெரியுதுங்களா. இப்போ எப்பயும் போல் அந்த ஹூப் இயரிங்கையும் இதையும் இந்த ஜும்காயும் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவர் கேப் மட்டும் வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப உள்ளார இருக்க மாதிரி இருக்குது இந்த ஹேங்கிங். அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு கோல்டன் பீடை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவர் கேப் எடுத்துகிட்டு ஒரு கோல்டன் பீட் இன்னொன்று போட்டுட்டு அடுத்தது அந்த ஃப்ளவர் கேப் போட்டுக்கும். அப்போ கொஞ்சம் கீழே தொங்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எப்படின்னு கீழே விசிபிளாக இருக்கும். இது வந்து உள்ளார போன மாதிரி இருந்தது, அதனால் நான் ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நல்லா கீழே விசிபிளாக தெரியுது அந்த ஹேங்கிங் வந்து. இப்போ நெக்ஸ்ட் அந்த ஹூப் இயரிங்கோட எப்படி வந்து கோக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஒரு ஒயிட் பீட் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கோல்டன் கலர் ரெண்டு இடத்துலையும் ஒரே இதில் போட்டிருந்தேன்ல, அப்போது உங்கள் நடுவில் இந்த ஒயிட் பீட் இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ இங்கே நடுவில் தான் ஹேங் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கோக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து வளைச்சி விட்டுருக்கேன். அந்த ஐபின்னை வளைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் எப்பயும் போல் அந்த அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த லூப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இதுதான் வந்து ஹூப் இயரிங்கு. இதில் அழகாக ஜும்கா வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதில் சின்ன சின்ன டவுட், அதாவது எப்படி இதை வந்து நீங்கள் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுக்கிறீங்க அந்த மாதிரி குட்டி குட்டி டவுட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் அதை ஷார்ட்ஸாக கூட மேக் பண்ணி போடுறேன். எப்படி எடுக்கிறேன், எப்படி சுற்றுறேன், அந்த மாதிரி சின்ன சின்னதாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.